மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகும். அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகர்ஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்கும். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து சிந்தனை திறன் மேம்பட என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியை அருள்நிதி வனஜா வைத்தீஸ்வரன் அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் சிந்தனை விருந்துக்கு முன்னதாக இன்று நமக்கு நித்யானந்த தவத்தை ஆழமாக நடத்தி கொடுத்த பேராசிரியரை வாழ்த்து மகிழ்வோம். பேராசிரியர் சீதாலட்சுமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. இன்று நம்ம சிந்திக்க இருக்கிற தலைப்பு சிந்தனை திறன் மேம்பட. மதிப்புக்குரிய சிந்திக்கும் திறன் படைத்த சான்றோர் பெருமக்களாகிய அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சிந்திக்கும் இந்த தலைப்பு வெறும் வார்த்தைகளால் ஆனதல்ல. நமது வாழ்வின் திசையையே மாற்றும் ஒரு உளவியல் தொழில்நுட்பம். நமது குருபிரான் அவர்கள் அவையோர்களை பார்த்து சிந்தனையாளர்களே என்றுதான் கூறுவார்களாம். ஏனெனில் நமது அருட்தந்தை அவர்கள் வழங்கிய இந்த சிந்தனை திறன் மேம்பாடு மற்றும் அகத்தாய்வு நமக்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷம். அப்படி என்றால் அதை எப்படி செய்ய வேண்டும், சிந்தனை செய்வது அவசியம்தானா என்று நம்மை நாமே கேட்டு பார்த்தால் அதன் முக்கியத்துவம் அவசியம் நமக்கு புரியும். சிந்தித்தால்தான் எந்த பொருளோடும் நபருடனும் பழகும் போதும் தேவை அளவு முறை கண்டு வாழ தெரிந்து கொண்டோமேயானால் உலகமே அமைதி நிலைக்கு வந்துவிடும். அதற்கு நமக்கு 3 வேணும்ட்டார். திட்டமிடல், விழிப்பு நிலை, அகத்தாய்வு தேவை. இந்த தத்துவம் ரொம்ப சுலபமானது. முனைந்து செயல்பட்டால் இயல்பாகிவிடும் என்கிறார் ஆசான். ஏற்கனவே உள்ள பழக்கப்பதிவின் காரணமாக தொடக்கத்துல எப்படி செய்வது அப்படின்னு ஒரு குழப்பமே ஏற்படலாம். ஏன்னா அகத்தாய்வு செய்யும் போது நமக்கு எதுல எதை போடுறது, எண்ணம் ஆராய்தல கொண்டு போய் ஆசை சீரமைத்தல்ல போட்டுருவோம், ஆசை சீரமைத்தல கொண்டு போய் சினம் தவிர்த்தல்ல போட்டுருவோம், சினம் தவிர்த்தல் இப்படி நமக்கு கவலை ஒழித்தல்ல போடுறதா அப்படின்னு ஒரு பெரிய குழப்பமே வந்துட்டு இருக்கு. எதை எந்த இடத்துல போடணும், எப்படி நமக்கு செய்யணும் அப்படிங்கிறது பெரிய வரும். இப்ப உதாரணத்துக்கு 2 வீலரோ இல்ல 4 வீலர் காரோ ஓட்ட கற்றுக்கொள்ளும்போது என்ன எப்படி இருக்குங்க, ஸ்டார்ட் செய்யறதுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. எப்படி வேகமா ஓட்டிடுவோமோ இல்ல ஏதா பள்ளத்துல மோதிடுவோமோ அப்படிங்கிற எண்ணம்லாம் நம்ம கிட்ட வந்துட்டே இருக்கு இல்லையா. இதுதான் ஸ்டார்டிங் பட்டனா, இப்படிதான் அமுத்தணுமா அப்படிங்களா. ஆனா வண்டியை ஓட்ட தொடங்கிட்டோம்னா பேலன்ஸ் தானா வந்துடும் இல்லையா. அவ்வாறு நாம சிந்தனை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சிந்தனையால் தவறு வந்தால் அதை திருத்துவதற்கு தயாராக நம்ம இருக்க வேண்டும். சிந்தனையே இல்லாமல் வாழ்வது மிதந்து கொண்டிருப்பதற்கு சமம். வெள்ளம் வந்தால் நம்ம அடித்து கொண்டு போகும், அவ்வளவுதான். நம்ம எங்க போகின்றோம் என்று தெரியாது, எதை பிடிக்க வேண்டும் அப்படின்னும் தெரியாது. இந்த நிலையிலிருந்து மாறி நல்ல வெற்றிகரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் சிந்தனை செய்ய இன்றே இப்பொழுதே துவங்குவோம். ஏன்னா நம்ம நல்ல தவம்னா சில பேர் சொல்லுவாங்க நான் தவம் செஞ்சிருவேன்
ஆனா எனக்கு வேற விதமான தாட்டே வராத அளவுக்கு தவம் செய்வேன். தாட்டே இல்லாம யாராலயும் இருக்க முடியாது இல்லையா? சிந்தனை என்றால் இயற்கையை நுணுகி அதன் அமைப்பை, இயக்கத்தை, இயக்க ஒழுங்கை, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை அறிந்து கொள்ளக்கூடிய திறனே சிந்தனையாகும். அப்ப சிந்தனை, எண்ணம் என்பது மனிதனுக்கு மட்டுமே சிறப்பானது என்பது நமது குரு பிரான் அவர்கள் கூறுறது. எண்ணமே எக்காலத்திற்கும் வாழ்க்கையின் சிற்பி என்கிறார் நமது ஆசான். அவருடைய தாரக மந்திரம். ஒரு சிற்பி எப்படி ஒரு பாறையை செதுக்கி சிலையாக்குகின்றாரோ, அதுபோல நமது ஒவ்வொரு எண்ணமும் நமது விதியை செதுக்கிக் கொண்டே இருக்கின்றன. மகரிஷி அவர்கள் கூற்று, எண்ணம் என்பது வெறும் கற்பனை அல்ல, அது உடலில் ஓடும் ஜீவகாந்த அலையின் இயக்கம். மனதை பொறுத்து. அப்ப மனதை எப்படி வச்சுக்கணும் நம்ம? அந்த உடல் உடல் முழுவதும் என்ன ஓடிட்டு இருக்கு? ஜீவகாந்த அலை தான். அந்த ஜீவகாந்த அலை தானே என்னவா இருக்கு? மனமாக இருக்கு. அதனாலதான் அதற்கு பல பேர் எல்லாம் கொடுத்துட்டாங்க. எண்ணத்திற்கு மனம், உள்ளம், ஆன்மா என பல பேர் கொடுத்திருக்காங்க. எண்ணங்களின் தொகுப்பு தான் மனமாக இயங்குகின்றது. உதாரணத்துக்கு இந்த இணைப்புல நம்ம கொஞ்சம் லேட்டா வந்து தாமதமா சேர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருப்போம்? ரொம்ப உணர்ச்சி வயப்பட்ட நிலையில ஒரு படபடப்புல இருக்கும். ஏன்னா லேட்டா சேர்ந்துட்டோங்கிறது நம்மளுடைய மனம் சொல்லலையா, நீ லேட்டா சேர்ந்துட்ட அப்படிங்கிறது. அப்ப அப்ப நம்ம மன அலைச்சூழல் எப்படி இருக்கும்? பீட்டா நிலையில 14 to 40 பர் செகண்ட்ல இருக்கும். படபடப்பா இருக்கும். அப்ப எல்லாம் எது நம்ம செஞ்சாலும் எடுக்கும் முடிவுகள் பதற்றம் நிறைந்ததாகவும், பெரும்பாலும் தவறாகவே இருக்கும். ஜூம் இந்த நம்பரை போடுறதுக்கு பதிலா வேற ஒரு நம்பரை போட்டுருவோம். இல்ல ஜூமை வந்து வீடியோ ஆஃப் பண்ணாம உட்கார ஒரு பதட்டத்துல செஞ்சுருவோம். இல்ல மைக் ஆன் பண்ணிட்டு உட்காந்துருவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள்லாம் நடக்கும். ஆனா தியானம் செய்த ஆல்பா நிலையில 8லிருந்து 13 என்ற அளவில் மனதை கொண்டு வரும்போது மூளை செயலற்ற செயல்கள் கூட விழிப்புணர்வு பெற்று சிந்தனை தெரிவு பெறும். சிறிது நேரம் முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, சிந்தனையில தெளிவும் கூர்மையான புத்தியும் பெறுகின்றது என்கிறார். அப்ப நமது பயிற்சிகள் ரொம்ப சுலபங்க. காலையில எழுந்து வேக வேகமா வேலையெல்லாம் செய்வதற்கு பதிலா சிறிது நேரம் நமது பயிற்சிகளான காயகல்பமும் தவமும் செய்துவிட்டு மன அமைதியோடு வேலை செய்யும் போது ஒரு நிறைவை பெறுகிறோம் அல்லவா? நம்ம எப்படி செய்யறோம் அப்படின்னா ரொம்ப நிதானமா, அதாவது ரொம்ப ஸ்லோவாலாம் செய்ய மாட்டோம். செய்யற வேலையை கரெக்டா செய்வோம். அப்ப மனித வாழ்வின் அடிப்படை ஆதாரமாகவும் அனைத்து செயல்களுக்கு ஊற்றாகவும் விளக்குவது நமது மனமே ஆகும். திருமூலர் மனதை ஒரு பெரும் கோவில், ஊன் உடம்பு ஆலயம் என்கிறார். மகரிஷி மனம் என்பது தனித்த ஒன்று அல்ல, அது உடலில் ஓடும் உயிராற்றலின் காந்த அலை இயக்கம் என்றார். மேலும் திருமூலர் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் என்கிறார். மகரிஷி மனத்தை செம்மையாக்க எண்ணம் ஆராய்தல் என்ற செயல்முறை விளக்கத்தை தந்துள்ளார். சிந்தனையாளர்களின் தத்துவப்படி நமது புத்தி எப்படி இருக்கும்? நம்ம சொல்லுவாங்க இல்லையா, பூர்வ ஜென்ம பந்தம் அப்படின்னு. அதாவது ஒரு விலங்கோட நம்மள கனெக்ட் பண்ணி சொல்லுவாங்க இல்லையா? அது எப்படி இருக்கும்? ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துலயேவா இருக்கும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும், ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு தாகும். அது போலவே நமது எண்ணமும் எப்படி இருக்கும்? ஒரு செகண்டுக்கு செகண்ட் மாறிக்கொண்டே இருக்கும். பெரியோர்கள் கூற்று இல்லையா, நீ யாருக்காவது ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும்னு நினைச்சுக்கனா அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? இந்த கையில இருந்து அந்த கைக்கு மாத்தி கொடுக்கறதுக்குள்ள கொடுத்துரு. ஏன்னா மனம் அதுக்குள்ள என்ன பண்ணும்? அடுத்த கைக்கு போகும்போது என்ன ஆகும்? கொடுக்கலாமா வேணாங்கிற ஒரு குழப்பம் வந்துடும் இல்லையா? அப்ப அதனால்தான் அதையும் சீரமைக்க நம்ம எப்படி பண்ணலாம்? அதை கூட நம்மளால சீரமைச்சுக்கலாம். தவம் மற்றும் தற்சோதனை மூலம் சீரமைக்கக்கூடிய ஆற்றல் களம் நமது மனம். அதனால்தான் எண்ணம் ஆராய்தல் பயிற்சியை முதன்மையாக வழங்கியுள்ளார்கள் நமது மகரிஷி. எந்த எண்ணம், தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மனம் தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம் என 6 விதத்துலதான் வரும். இவற்றுக்கெல்லாம் மனம்தானே, மனம் 10 படிநிலைகளாக செயல்படுகிறது. நான் இப்ப பேசிக்கொண்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க, நேரம் கடந்துருச்சு. என்ன வருங்க எல்லாருக்கும்? பசி உணர்வு. இந்த உணர்வுக்கு என்ன தேவை? உணவு தேவை. தேவை என்று அப்படியே இருந்துடலாமா? அப்ப என்ன என்ன செய்வோம்? முயற்சி செய்வோம் 2வதா. அப்புறம் செயல் செய்வோம் இல்லையா? செயல் என்ன இருக்கும்? விளைவு வரும். நான் தோசை ஊத்துறேன்னு வச்சுக்கோங்க, செயல். அது தோசை கல்ல நல்லா ஒட்டாம வந்துருச்சுன்னா நல்லா இருக்கும். அது ஒட்டி ஒட்டி வந்துருச்சுன்னா விளைவு எப்படி இருக்கும்? யாருமே சாப்பிட முடியாது. இது அனுபவமாக இருக்கின்றது.
அப்புறம் அடுத்த முறை தோசை சுடும்போது என்ன பண்ணுவேன், ஒரு விழிப்பு நிலையில வந்துருவேன். இல்லையா? இப்படி தோசை கல்ல சுடாதவாறு எடுக்கிறதுக்கு. அது அனுபோகமாக மாறிவிடும். அப்புறம் ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என 10 மனம் எப்பொழுதும் செயல்படும். இதில் பசி என்பது உணவோடு முடிகின்றது. இதுவே வேறு ஒருவரை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றினால், அதுவும் இந்த 10 படிநிலையில செயலுக்கு வரும். எனவே எண்ணம் செயலாக மாறும் முன்பே, அதன் விளைவை கணித்து விவேகத்துடன் செயல்பட வேண்டும் என்கிறார். எண்ணங்கள தேவை அப்படின்னா, இப்ப ஒரு பேப்பர்ல எழுதி அவற்றை எந்தெந்த அடிப்படையிலலாம் நமக்கு எண்ணம் வருதுங்கிற ஆராய்ச்சி பண்ணணும். முதல்ல தேவை அப்படின்னு எடுத்துட்டோம்னா, உயிரினங்கள் அனைத்திற்குமே என்ன தேவை? உணவு, நீர் என்பது அடிப்படை தேவை. இவை உடலால் அல்லது சூழ்நிலையால் ஏற்படும் அடிப்படை தேவைகள். இவை எண்ணங்களாக மாறுகின்றன. 2வது பழக்க ஹேபிட். நீண்ட காலமாக செய்து வரும் செயல்கள் பதிவுகளாக மாறி மீண்டும் மீண்டும் எண்ணங்களாக தோன்றுகின்றன. உதாரணத்துக்கு பாடல் பாடணும். பாடலை பற்றி அறியாத ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை வந்து அதற்கு இயற்கையாகவே பாடும் திறன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதற்கு பாடல் பாடணுங்கிற சாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். அத நம்ம அந்த செயலை நம்ம பயிற்சி செய்து கொண்டு வர முடியும் நம்மளால. அப்புறம் சூழ்நிலை, நாம் இருக்கும் இடம் அல்லது நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள் எண்ணங்களாக உருவாகின்றன. இப்ப விழாக்களுக்கோ இல்ல வேற ஏதோ ஃபங்ஷனுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு விதமான சாப்பாடு, அதிகமான உணவு, பசியின்றி இல்ல காலம் கிளம்பணும் அப்படிங்கிற நேரம் வீட்டுக்கு வரணுங்கிறதுல பசியே இல்லாத போது கூட சாப்பிடுற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டால் விழிப்பு நிலையில நாம செயல்பட வேண்டும். ஏனெனில் நமது மகரிஷி உணவின் முக்கியத்துவத்தை நம் அவசியத்தையும் அதிகப்படியான உணவு நோயாக வரும் என்பதையும் பல விளக்கங்களாக நமக்கு அளித்துள்ளார். அதுல அப்ப விழிப்பு நிலையில இருந்து நம்ம செயல்படணும். பிறர் மனம் தூண்டுதல். இப்பொழுது மாம்பழ சீசன். பார்க்கும் போதே எப்படி அடுக்கி வச்சிருக்கிறத பார்த்தாலே ஒரு ஆசையா இருக்கும். ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு நிறத்துல இருக்கும்போது இந்த பழம் அந்த பழம்னு ஆசை வரும். ஆனா அத நம்ம என்ன பண்ண விழிப்புடன் செயல்பட வேண்டும். மற்றவர்கள் கருத்துக்கள் எப்படி சொல்லுவாங்க, இது ரொம்ப டேஸ்டா இருக்கும், இது இந்த ஊர்ல இருந்து வந்தது, இது சேலத்துல வந்தது அப்படின்லாம் சொல்லும்போது நம்ம மனம் அதுல ஒட்டிடாம இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இல்லையா? அதே போல இலவசங்கள். இப்ப எப்படி நம்ம ஒரு கடைக்கு போனோம்னா நம்ம அந்த கடையில திருப்பி திருப்பி வர்றதுக்காக என்ன அந்த ஆப்பை யூஸ் பண்ண சொல்றாங்க நம்மளுடைய நம்பரை கொடுத்து. அப்ப அதுல எல்லாம் நம்ம நம்ம முறையாக செயல்பட வேண்டும். அடுத்தது கருவமைப்பு அல்லது மரபு வழி. நம் முன்னோர்கள் பதிவுகள் ஒரு விதையினுள் ஒரு மரம் மறைந்திருப்பது போல முன்னோர்களின் குணங்கள் எண்ணங்களாக மலர்கின்றன. நல்ல எண்ணங்களுக்கு வலு சேர்க்கலாம். கோவில் கட்டுதல், நமது பயிற்சிகளை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தல், இல்லது இதுல சேர்த்து விடுதல் அப்படின்னு பள்ளிக்கூடம் கட்டுதல் இவற்றுக்கெல்லாம் நம்ம வந்து ஊக்குவிக்கலாம். ஆனால் அவர்களுக்கு நோய் அல்ல பரம்பரையா ஏதாவது வந்தால் அவற்றை நம்ம என்ன பண்ணலாம்? பயிற்சி மூலியமாக நம்ம பரம்பரையா வரக்கூடிய நோயை கூட நம்மள உடற்பயிற்சியை நல்லா செஞ்சாலே நம்மளுடைய ஜெனட்டிக்கா வரக்கூடிய நோய்கள் எல்லாம் பாதி சரியாத நம்ம உணர முடியும். அடுத்த தலைமுறைக்கு நல்ல பதிவுகளாக மாற்றம் செய்யலாம். தெய்வீகம், டிவைனிட்டி. உள்ளுணர்வு மூலம் தோன்றும் உயர் சிந்தனைகள், சுயநலமின்மை, தேவை, பழக்கம், சூழ்நிலை போன்றவற்றால் வரும் எண்ணங்கள் பெரும்பாலும் தனக்காக இருக்கும். ஆனால் தெய்வீக உணர்வு என்பது யுனிவர்சல் ஹார்மோனி எனப்படும் உலக நலனை நோக்கமாக கொண்டதாக இருக்கும். மனம் ஆல்பா அல்லது தீட்டா நிலையில, அதாவது மிக அமைதியாக இருக்கும்போது தோன்றக்கூடியதுதான் இந்த தெய்வீக உணர்வு. ஒரு பிரச்சனை திடீர்னு என்று ஒரு மின்னல் போல ஒரு தீர்வு தோன்றும். இதற்கு பின்னால் முந்தைய அனுபவமோ பிறர் மன தூண்டுதலோ இருக்காது. இந்த எண்ணங்கள் ஒருபோதும் யாருக்கும் எக்காலத்திலும் துன்பம் தராததாக இருக்கும். இதெல்லாம் தான் டிவைனிட்டி. இவ்வாறு பட்டியல் போட்டு நாம் ஆராயும் போதுதான் இந்த எண்ணங்கள் எனக்கும் மற்றவருக்கும் தற்காலத்திற்கும் பிற்காலத்திற்கும் நலம் பயக்குமா என்ற வினாக்களுக்கு உட்படுத்தி நல்ல எண்ணமாக இருந்தால் எண்ணங்களை ஊக்கப்படுத்தியும், தீய எண்ணமாக இருந்தால் சங்கல்பம் போட்டு தொடர்ந்து அந்த எண்ணம் செயலுக்கு வராத அளவிற்கு நம்முள்ள மாற்றம் வர வேண்டும். அதுதான் சிறந்த மன மேலாண்மை, மைண்ட் மேனேஜ்மெண்ட். ஏனெனில் ஒரு எண்ணம் ஒருமுறை தூண்டிவிட்டால் 6 இடங்களில பதிந்து செயலுக்கு வந்தே தீரும். நம்ம உடம்புலயே 5 இடத்துல பதியுங்க. உடல் செல்களில, புலன்களில பதிவாக, மூளை செல்களில நினைவு பதிவாக, ஜீவகாந்தத்தில் பிரதிபலிப்பு பதிவாக,
உயிர் துகள்களில் நுண்ணியக்க பதிவாக, கருமையத்துல தரப்பதிவா, அப்புறம் 6வதாக வான்காந்தத்துல பதிந்து சமுதாய பதிவாக நிச்சயம் செயலுக்கு வரும். எனவே எண்ணம் செயலுக்கு வருவதற்கு தடை ஏற்படும் போது ஆசையாக மலர்ந்து சினம், கவலை என கடைசியாக வஞ்சம் வரைக்கும் சென்றுவிடும். ஆனால் அகத்தாய்வு பயிற்சி மூலமாக தேவையற்ற சுமைகளை குறைத்து ஆக்கப்பூர்வமாக சிந்தனைக்கு அதிக ஆற்றலை ஊக்குவிக்கலாம். மனதை எப்பொழுதும் விழிப்பு நிலையில வைத்திருப்பதே மனித மாண்பு அடையும் வழி என்கிறார் நமது அருள் தந்தை அவர்கள். தனி மனிதன் தன் சிந்தனை திறனை சீர்படுத்திக் கொள்ளும் போது அது தனி மனித அமைதியில் தொடங்கி குடும்ப அமைதியாக, உலக அமைதியாக விரிவடைகின்றது. நமது ஆசான் அவர்கள் எளிமையான நெசவாளர் குடும்பத்துல பிறந்த 7 வயதிலேயே தறி நெய்ய தொடங்கிய போது அவருக்குள்ள உள் 3 கேள்விகள் எழுந்தது. ஒன்று வறுமை ஏன் ஏற்படுகின்றது என்று சிந்தித்தவர் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக சுமார் 2000 நெசவாளர்களுக்கு வேலை வழங்கிய பின்னரும் தன்னுள் எழுந்த ஆன்மீக தேடலுக்காக அனைத்தையும் உலகத்திற்கு வழங்கி உலகத் தொண்டராக தன்னை மாற்றிக்கொண்டார். எப்படிங்க? எல்லா வயதினரும் பயன்பெறும் வகையில் பயிற்சி முறைகளையும் வழங்கியுள்ளார்கள். குழந்தைகளுக்கு, மாணவ மாணவியருக்கு யோகா ஃபார் யூத் எம்பவர்மெண்ட் OYE. இதனால மாணவர்கள் சிந்தனை திறனையும் பகுத்தறிவு திறனையும் சமப்படுத்தி வாழ வழி செய்ய முடியும். பெண்களை போற்றும் விதமாக, பெண்களுக்கு தவம் மறுக்கப்பட்டது இல்லையா ஆரம்ப காலத்துல. ஆனா பெண்களும் ஆண்களுக்கும் நிகரானவர்கள் என்று பெண்களை போற்றும் விதமாக, பெண்களின் தியாகத்தை போற்றும் வகையில மனைவியர் நல வேட்பு நாட்கள்ல ஆகஸ்ட் 30 எல்லா நாடுகளிலுமே இப்ப கொண்டாடப்படுகின்றது இல்லையா? அப்புறம் உழைக்கும் மக்களுக்கு, அந்த உழைக்கும் வர்க்கத்தினருக்கு வேலை பளுவை வலுவாக கருதாம, ஒரு வேலையை அப்படி சலிச்சுட்டு வேலை செய்யாம தன் கடமையில் ஒன்றாக செயலாற்றும் வகையில் சுகமாக மாற்ற அகத்தாய்வு மற்றும் தவம் என வழங்கியுள்ளார்கள். நாம பெரும் பயன்களை அடுக்கிக் கொண்டே போலாம். அப்ப நம் மனதை ஒரு ரிமோட் கண்ட்ரோல் போல பயன்படுத்த முடியும். கொஞ்சம் மனசோர்வா அடைந்தால் கூட வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற மகாகவி பாரதியினுடைய வாக்குக்கேற்ப உணர்ச்சி நிலையில் பீட்டா நிலையில் இருந்தது ஆல்பா நிலையில ஆகினை தவத்திலே வாழ்க்கையை ஒரு வாய்ப்பாக காண்கின்றோம். மேலும் துரியாதீத நிலை நான் யார் என்கின்ற உள்வுணர்வு கேள்வி தன்முனைப்பை அழித்து அந்த இறைநிலையில் ஒரு சிறு பிம்பம் தான் என்பதையும் நாம் உணர்கின்றோம். விழிப்பு நிலை மற்றும் திட்டமிடல். நமது வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு செயலும் தற்செயலாக நடப்பதில்லை. எல்லாமே நமது செயல் விளைவு தத்துவப்படிதான். செயலுக்கு ஏற்ற விளைவாக இன்பமாகவும் துன்பமாகவும் வருகின்றது. அப்ப நாம் சிந்திக்கும் எண்ணமே நாளைய வாழ்வின் தரம். உதாரணத்துக்கு ஒரு விவசாயி எப்படி நிலத்தை உழுது பதப்படுத்தி நிலத்தை தயார் செய்து விதையை தூவுகின்றாரோ, அதுபோல கருமையத்தை தூய்மையாக வைத்திருப்பதே சிந்தனை திறனை வளர்க்கும் வழியாகும். பழைய தவறான பதிவுகளை காயகல்பம் தியானம் மூலம் போக்கி புதிய நற்பதிவுகளை சேமிப்பதே முறையான வாழ்க்கையாக அமையும். நமது மனம் ஒரு பெரிய ரிசர்ச் சென்டருங்க. அப்படி இருக்கும்போது நாம தானே அதுல விஞ்ஞானி மெய்ஞானி என இரண்டுமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு எண்ணத்தையும் கல்லாக செதுக்கலாங்க. இப்ப போய் நம்மளால கடைக்கு போய் வைரம் வாங்க முடியாது, அவ்வளவு ரேட். ஆனால் பாருங்களேன், நம்மளுடைய வாழ்த்து நேர்மறை அலைகளை நம்மிடம் இருந்தே புறப்பட்டு வான்காந்தத்துல கலந்து மறுபடியும் நமக்கே திருப்பி அனுப்புகின்றது. அப்ப நீங்க நல்லா பாருங்க, நல்லா தவம் செஞ்சுட்டு ஒவ்வொருத்தரையா வாழ்த்தும் போது நம்ம மனசு அப்படி ஒரு பிரகாசமா இருக்கும். வைரத்தை விட நல்லா ஜொலிக்குங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய இருக்கும். நம்ம கண்ணாடியை பார்க்கிறோம், நம்ம முகத்தை காட்டுது. ஆனால் சிந்தனை ஆய்வும் நமது உண்மையான குணத்தை காட்டும். கண்ணாடி வெளிப்புற அழகு சில ஆண்டுகள் மட்டுமே நிலைக்குங்க. ஆனால் நல்ல சிந்தனை என்றென்றும் மனிதனை உயர்த்தும். இன்று உலகில எதிர்கொள்ளும் பல பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா சிந்தனை மாசுபாடு. ஒரு மாணவர் நேற்று எங்க வீட்டுக்கு வந்தாருங்க. அவரது குடும்பத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் மனவளக்கலையில இருந்தவங்க தான், அன்பர்கள் தான். அந்த மாணவர் சென்ற பிறகு கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அமைதி, ஒரு நல்ல வைப்ரேஷன் சொல்லுவோம் இல்லையா,
அந்த மாரி ஒரு அமைதி அளித்தது. அது பார்க்கும்போதே அந்த மாணவன பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாகவும், நிறைவாகவும் உணர்ந்தோம். மகிழ்ச்சியாகவும் இருந்து. அந்த மாணவர் காலேஜ் படிக்கிறாருங்க. ஆனால் ஒரு சிறு குழந்தை நிகழ்ச்சியில் தானும் ஒரு பங்கேற்பாளராக ரொம்ப இயல்பாக கலந்து கொண்ட எல்லோருடைய வாழ்த்தையும் பெற்றாருங்க அவரு. அப்ப நல்ல சிந்தனை, நல்ல செயலை உருவாக்கும். நல்ல செயல், நல்ல பழக்கத்தை உருவாக்கும். நல்ல பழக்கம், நல்ல குணத்தை உருவாக்கும். நல்ல குணம் ஒரு மகத்தான மனிதனை உருவாக்கும். இன்று உலகம் வேகமா ஓடிக்கொண்டிருக்கின்றது. தொழில்நுட்பம் ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் வளர்கின்றது. ஆனால் மனித மனம் அமைதியாக இருக்கிறதா அப்படின்னு கேள்விதான். இதனால மன அழுத்தம், பயம், கோபம், பதட்டம், மனசோர்வு என வரிசைப்படுத்தலாம். மனிதன் எதை வென்றாலும் தன் மனதை வெல்லவில்லை என்றால் அவன் என்றும் முழுமை பெறவில்லை என்கிறார் நமது ஆசான். இன்று எவ்வளவோ உயர்ந்து விட்டோம் இல்லையா? விண்வெளிக்கும் செல்கிறார்கள். செயற்கை நுண்ணறிவை உருவாக்குகின்றார்கள். ஒரே நொடியில இங்கிருந்து மறுபக்கத்துல எங்கெல்லாமோ போகிறோம் இல்லையா? மற்றொரு நாட்டுல இருக்கிறவங்களோடலாம் பேசுறோம். ஆனால் தனக்குள்ளாக இருக்கும் பயத்தை வெல்ல முடியாமல் தவிக்கின்றார்கள். சிந்தனையை அறியாத வாழ்க்கை திசை தெரியாத கப்பல் போன்றது என்கிறார். ஒரு மாணவர் எப்பொழுதும் பாத்தீங்கன்னா பரீட்சையில தோல்வியே பெற்றுக் கொண்டிருந்தார். அவருடைய ஆசிரியர் அவர்கிட்ட ஏன்பா நீ படிக்கல அப்படின்னாரு. மாணவர் சொன்னாரு, என்னால முடியல, நான் ரொம்ப பலவீனமானவன் அப்படின்னாரு. ஆசிரியர் சிரித்துக் கொண்டே ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்தார். ஒரு கருப்பு டாட், ஒரு கரும்புள்ளிய வைத்தார். அதுல வைத்து இதுல என்ன தெரிகிறது என்றார். மாணவர் கரும்புள்ளி அப்படின்னாரு. ஆசிரியர் மாணவரிடம், ஒரு முழு வெள்ளைத்தாளை விட நீ ஒரு கருப்பு புள்ளியை தான் பார்த்தாய். அதுதான் நமது மனம். நல்லதை விட குறையையே முதலில் பார்க்கிறது. நாள்தோறும் நமது மனதில் பல ஆயிரம் எண்ணங்கள் வந்து கொண்டேதான் இருக்கிறது. அவற்றை ஆராய்கின்றோமா? ஒருவரிடம் பேச வேண்டும் என்றால் அந்த என்ன அது பேசுறதுக்கு முன்னாடியே அத நம்ம பத்தி ஏதோ ஒரு அவருடைய பேசின சிந்தனையெல்லாம் எடுத்துட்டு வந்துருவோம். முன்னாடி பேசினதெல்லாம். அப்ப என்ன ஆகும்? பேச ஆரம்பிக்கும் போதே நம்ம அகத்தாய்வுலாம் பண்ணலைன்னா சினமாக வந்துடுது இல்லையா? உடனே பேசி விடுகிறோம். அப்புறம் பொறாமை வந்தால் என்ன? வெறுக்கிறோம். பயம் வந்தால பயம் வந்தால் நம்பிக்கை இழக்கிறோம். அதனாலதான் நமது குரு என்ன பண்ணாரு? முதல்ல எண்ணம் வந்தவுடன் ஆராயுங்கள் என்கிறார். ஆராயும் போதுதானே எனக்கு நன்மையா, பிறருக்கு நன்மையா, இப்போது நன்மையா, எதிர்காலத்தில் நல்லதா என்று 4 கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தா வாழ்க்கையே மாற்றம் பெறுங்க. ஒருமுறை ஒரு அன்பர் மகரிஷியிடம் உலக அமைதி எப்படி வரும் என்றார். மகரிஷி அதற்கு அந்த மகரிஷி அந்த மனிதரிடம் ஒரு மனிதனின் மன அமைதியிலேயே உலக அமைதி தொடங்குகின்றது என்றார். அப்படியே ஒவ்வொரு மனுஷனும் அமைதி அடைந்தாதான் உலக அமைதி வரும் இல்லையா? நல்ல எண்ணம் ஒரு உலகத்தை மாற்றும். மகாத்மா காந்தி ஒரு எண்ணம் நினைத்தார், அஹிம்சை. அது இந்தியாவை விடுதலை பெறச் செய்தது. அப்துல் கலாம் ஐயா எண்ணம், கனவு காணுங்கள். அது கோடிக்கணக்கான இளைஞர்களை எழுப்பியது. அவருடைய வாழ்க்கையை பார்த்தால மின்சாரம் கூட இல்லாத நாட்கள் இருந்தன. ஆனால் அவர் என்ன நினைத்தார்? நான் பறக்க வேண்டும். அந்த எண்ணம் அவரை இந்தியாவின் ஜனாதிபதியாக உயர்த்தியது இல்லையா? அவர் சொன்னார், ட்ரீம் இஸ் நாட் வாட் யூ see in sleep. ட்ரீம் இஸ் சம்திங் that does not let you sleep. கனவு என்பது தூக்கத்தில் வருவதில்லை, உன்னை தூங்க விடாமல் செய்வதே கனவு என்றார். இதுவே நம்ம மைண்ட் இதுவா இருக்கு. அப்ப மனதில் உருவானது பிறகு வாழ்க்கையில் செயலானது. புராண காவியமான மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா துரியோதனனுக்கும் அர்ஜுனனுக்கும் ஒரே ஒரு குரு ஒருவர் தான். ஆனால் ஏன் ஒருவர் அழிந்தார், ஒருவர் உயர்ந்தார்? சிந்தனை தானே. துரியோதனனுக்கு எப்பொழுதுமே பொறாமை, பழிவாங்கும் மனம், அதிகார ஆசை. ஆனால் அர்ஜுனனுக்கு தர்மம், ஒழுக்கம், கட்டுப்பாடுகள். இதை பகவத்கீதையில் கூறுகிறது, எத்பாவம் தத்பவதி என்று. நீ எப்படி நினைக்கிறாயோ அப்படியே ஆவாய் என்று. ராமாயணத்துல அனுமார் கடலை தாண்டுவதற்கு முன் தன்னம்பிக்கை இழந்தார், என்னால முடியாது என்று. அப்போது ஜாம்பவான் அவருக்கு நினைவூட்டினார், உன்னிடம் அளவற்ற சக்தி இருக்கிறது என்று. அந்த நினைவு ஒரு பாசிட்டிவ் தாட். அனுமாரால் வானத்தில் பறக்க முடிந்தது.
எனக்கு ரொம்ப பிடித்த கதை தெனாலிராமன். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? தெனாலிராமனுடைய கதை. அதை கூறாமல் இருக்க முடியுமா? தெனாலிராமன் அரசரிடம் சென்றார். அரசர் ஒரு கேள்வி கேட்டார். உலகத்தில மிகவும் வேகமானது எது என்று. பல பேரும் பல பதில சொன்னார். தெனாலிராமன் சிரித்தபடியே சொன்னார், மனித சிந்தனை என்று. ஆமாம் தானே! இருந்த இடத்திலிருந்தே கடல் கடந்து அமெரிக்கா என எல்லா இடத்துக்குமே ஒரு செகண்ட்ல நம்ம சென்று வந்து விடுகிறோம். கடந்த காலத்தில் செல்கிறோம். நான் ஏன் எதிர்காலத்தை பற்றி கற்பனையாக சிந்தனை செய்கிறோம். அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது நம் எண்ணம். நமது மூளை ஒரு தோட்டம் போன்றது. நல்ல எண்ணங்கள் மலர்கள், தவறான எண்ணங்கள் ஊடுபயிர்கள் போன்றது. எனவே நாம் காலையில் எழுந்து நான் அமைதியாக இருப்பேன், நல்லதை செய்வேன், நான் வெற்றியடைவேன், பிறருக்கும் உதவுவேன் என்று மனதிற்கு மறுபடியும் மறுபடியும் கூறிக்கொள்ள வேண்டும். ஒரு பக்கெட் நிறைய தண்ணில முகத்தை பார்க்கும்போது தண்ணி கலங்கி இருந்தால் முகம் தெரியாது. தெளிவாக நீரில் முகம் தெரியும். அப்ப நடந்த நிகழ்வுங்க. ஒரு அனுபவ உரையாக ஒரு மாணவர் கூறியது. மாணவர்களுக்கான பயிற்சி இல்ல கடைசி நாள் ஒரு மாணவி பேசும்போது சொன்னாங்க, அந்த மாணவிக்கு மேத்ஸ் என்றால் பிடிக்கவே பிடிக்காதாம். அதான் 10th வர மேத்ஸ் கம்பல்சரி. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? அவங்க 10வது தான் படிக்கிறாங்க அந்த மாணவி. எனவே அவர் கடைசி நாள் வரை வைத்துக்கொண்டு வேண்டா வெறுப்பாக அந்த மேத்ஸ போடுவாங்களாம். ஆனா, அந்த அகத்தாய்வு நம்ம அகத்தாய்வுலாம் பெற்றதுக்கு அப்புறம் நாங்க சொன்னோம் இல்லையா? அத வச்சுட்டு அவங்க செய்ய ஆரம்பிச்சபோது, அவர்களுக்கு அந்த அவ ஆரம்பிச்ச அன்னைக்கே ஏதோ அது ஒரு மாரி ஈஸியா இருந்ததா மேத்ஸ் போடுறது அப்படின்னு. அப்ப அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட்டே பிடிக்காதவங்க, நான் 11th மேத்ஸ் தான் எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பள்ளிகளில் எல்லா சப்ஜெக்டும் கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் மனதை ஆராயக்கூடிய படிப்பு கேள்விக்குறியாகவே உள்ளது இல்லையா? நம் பலம் என்ன? நம் பலவீனம் என்ன? நம் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று தாட் என்று என் நமது நம்மளே நாம பார்த்துக்கணும். நமது ஒரு சிந்தனை ஒரு மனிதனை மாற்றும். ஒரு மனிதன் ஒரு சமுதாயத்தை மாற்றுவான், சமூகத்தை மாற்றுவான். ஒரு சமூகம் ஒரு நாட்டையே இதற்கு நமக்கு கண்ணு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி இல்லையா? இந்த மே 4ஆம் தேதி மாற்றம் நடந்தது. இந்த சிந்தனை முதலில் எங்கே பிறந்தது? நம்ம மாநிலம் மாற வேண்டும், சேஞ்ச் வேண்டும் என்று நினைச்சு ஒவ்வொரு மனசும் சேர்ந்து அப்ப ஒரு புதிய பாதை உருவாயிற்று. கலெக்டிவ் தாட் ஷேப் சொசைட்டி. ஒரு சின்ன கேண்டில் பல கேண்டிலை ஏற்றியது இல்ல, ஒரு சின்ன நெருப்பு தான் பல நெருப்ப ஊதியது. அப்ப நாம் எப்பொழுதும் சிலந்தி வலை மாதிரி இருக்க வேண்டும். சிலந்தி ரொம்ப கஷ்டப்பட்டு வலை பின்னும். கலைத்தால் கூட மீண்டும் நம்ம போய் கலைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, மீண்டும் மீண்டும் பின்னிட்டே இருக்கு. அதனுடைய எச்சலை வச்சு ஒரு கொஞ்ச நேரத்திலே திருப்பி ஒரு பெரிய க இதை சிலந்தி வலையை கட்டிடும். இன்று நாம் ஜப்பானை விட முந்திய பொருளாதாரத்துல இருக்கிறோங்க. 4th லார்ஜஸ்ட் எக்கனாமிக்ல நாம் இருக்கிறோம். உலகத்துல மிக வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதாரமாக நம்ம நாடு தொடங்கி இருக்கிறது. இதற்கு பின்னாடி இருந்தது யாருங்க? இந்த வளர்ச்சி ஒரே நாள்ல வரவில்லை இல்லையா? டாக்டர் அப்துல் கலாம் ஐயா, டாக்டர் ஹோமி பாபா, நம்ம விஞ்ஞானிகள், அப்புறம் நல்ல பல பேருடைய உழைப்பு இதுல உண்டு. இதைதான் தாட் பவர் அப்படிம்பாங்க. ஒரு காலத்துல நம்மளால முடியாது என்று இந்த உலகம் நினைத்து, இன்று நமது நாடு உலகத்திற்கே வேக்சினை சப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது இல்லையா? ஏன் நமது நாட்டினுடைய எண்ணம், அதாவது வசுதைவ குடும்பகம், உலகமே ஒரு குடும்பம் என்பது நமது ஆசானுடைய எண்ணம். உலக ஒற்றுமை தாங்க. இன்று உலகத்துக்கே டெக்னாலஜி கிரைஸ் இல்ல, தாட் கிரைசிஸ் தான் வேண்டும். நம்ம வள்ளுவர் கூறுவது போல, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளம், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அதாவது நமது சிந்தனையானது எப்பொழுது உயர்ந்த எண்ணமாக இருக்க வேண்டும். சில சமயங்கள்ல அது தோற்று கூட போகலாம், நமது எண்ணம் செயலுக்கு வராம கூட போகலாம். உயர்ந்த எண்ணங்களை விடாமல் இருக்க வேண்டும். மேலும் அதோடு 2 ஒழுக்க பண்பாடான நமது மகான் கொடுத்ததை நம்ம கடைபிடிக்கும் போது நாம் எங்க கொஞ்சம் நம்ம தவறினா கூட நமது மனமே சீர் செய்து நம்ம சிந்தனை திறன் உச்சத்தை அடைவோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். மன்னிக்கவும், கொஞ்சம் டைம் எடுத்துட்டேன். வாழ்க வளம்.
வாழ்க